சரி, இந்த கிளாஸில் நாம் ஜாவா கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பேக்கேஜ் இதை பற்றி படிப்போம். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கிளாஸ். ஸோ கவனமாக பார்த்துக்க. ஸோ இங்கே போயிட்டு ரைட் கிளிக் நியூ இப்படி பண்ணலாம். இல்லைனா எக்லிப்ஸ் ஃபைல் நியூ விண்டோஸ்லேயும் இது மாதிரி தான் இருக்கும். ஃபைல் நியூ இங்கே போனால் நம்மளுக்கு வேண்டிய ஐட்டங்களை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் let me create a Java class. இங்கே போகிறேன், class testing இல்லை வேண்டாம், ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சரியா, அதுக்கு மெயின் இதெல்லாம் எதுவும் வேண்டாம். சும்மா இது வெறும் ஜாவா பீன் மாதிரி ஞாபகம் வச்சுக்க. சரியா, ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறேன். தட்ஸ் இட், ஃபினிஷ். ஓகே, இப்போ இது வந்து ஸ்டூடெண்ட். இது எந்த பேக்கேஜில் இருக்குது? com.learnல இருக்குது. அதான் com.learn இங்கே வந்துருச்சு. பப்ளிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இது பப்ளிக்காக இருக்குது. இப்போது ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து எப்போவுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒன்று இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு? கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உருவாக்குபவர். கன்ஸ்ட்ரக்டர்னாவே கன்ஸ்ட்ரக்ஷன், அது மாதிரி. கன்ஸ்ட்ரக்டர்னா உருவாக்குபவர். ஸோ இந்த கிளாஸை ஸ்டூடெண்ட் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு கால் பண்ணுறோம் இல்லையா? அந்த நியூக்கு பின்னாடி வர்றதா கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் வந்து இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போடணும். ஸோ பப்ளிக் வாய்ட் ஸ்டூடெண்ட். இது வந்து எம்டி கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல எந்த இதுவும் பாஸ் ஆகிறதில்ல, உள்ளேயும் எதுவுமே இது பண்ணுறதில்ல. ஸோ தட் மீன்ஸ் திஸ் இஸ் அன் எம்டி கன்ஸ்ட்ரக்டர். அதே சமயம் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று எழுதலாம். ஒரு கிளாஸில் எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் வேணாக்கலாம். ஸோ நம்ம இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதுகிறோம். கன்ஸ்ட்ரக்டர் எப்போவுமே எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அதான் வாய்ட் இருக்குது. ஸோ பப்ளிக் வாய்ட் ஸ்டூடெண்ட். இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்னென்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு பேராமீட்டரை வாங்குறதா வச்சுக்குவோம். என்ன பேராமீட்டரை வாங்குது? ஸ்ட்ரிங் நேம் காமா இன்ட் ஏஜ். இந்த நேமையும் ஏஜையும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வாங்கி உள்ளே இருக்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். சரியா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் given நேம்னு வச்சுக்குவோம். இது வந்து given age. ஸோ given name age. சரியா, அப்போ இங்கே வந்து உள்ள நான் வந்து சில வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம். இதுதான் ஸ்டூடெண்ட்டோட நேம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ப்ரைவேட் இன்ட் ஏஜ். இது ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸை வச்சு எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணினாலும் அதில் இந்த 2 வேரியபிள் வந்துடும். அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே 2 வேரியபிள் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே யாராவது வேல்யூ பாஸ் பண்ணணும்னு நினச்சா இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கூட பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரை மக்கள் கால் பண்ணுவாங்க, நம்ம பின்னாடி கால் பண்ணுவோம். இதை கால் பண்ணும்போது இதை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நாம் இப்போ அசைன் பண்ணுவோம். நேம் ஈக்குவல் டு கிவன் நேம், ஏஜ் ஈக்குவல் டு கிவன் ஏஜ். இதில் வந்து திஸ் கூட போட்டுக்கலாம். திஸ் போட்டால் இந்த கிளாஸினுடைய இந்த வேரியபிள் சொல்லுதுன்னு அர்த்தம். அதுதான் திஸ் டாட். அவ்வளோதான். இதை வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து இதில் சேவ் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், தட்ஸ் முடிஞ்சது. இப்போது இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறக்கு யாராவது ஒருத்தர் இந்த வேல்யூ இந்த கிளாஸில் இருக்கிற வேல்யூவை யாராவது ஒருத்தர் திரும்ப எடுத்து பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து கெட்டர்ஸ் மெத்தட்ஸ் எதாவது எழுதலாம். பப்ளிக் ரிட்டர்ன் பண்ணுறது ஸ்ட்ரிங், ஏன்னா நேம் ரிட்டர்ன் பண்ணுறோம். கெட் நேம். அவ்வளோதான். நேமை வாங்கும்போது இங்கே எந்த இதுவும் பாஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்? நேமை தான் கேட்குறோம், நேமை நாம் கொடுக்க வேண்டியதில்லை. அதுதான் சும்மா ஓப்பன் ப்ராக்கெட் இது மாதிரி இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணணும்? இந்த மெத்தட் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பையனோட நேம் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நேம். அவ்வளோதான். கீழே அடுத்து பப்ளிக் இன்ட் கெட் ஏஜ். அவ்வளோதான். இதுக்குள்ள ரிட்டர்ன் ஏஜ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா,
இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணாங்கன்னா இந்த ரெண்டு நேம் வந்து செட் ஆயிரும். யாராவது நேம் வேணும்னு நினச்சா இந்த ரெண்டு மெத்தடை கால் பண்ணி இது பண்ணலாம். முதல்ல செட் பண்ணணும், அப்புறம் கெட் பண்ணணும், அவ்வளோதான் மேட்டர். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருச்சு. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நம்மகிட்ட இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டெஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ரைட் கிளிக், நியூ கிளாஸ், ஸ்டூடெண்ட் டெஸ்டர், ஒரு மெயின் மெத்தடை வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன இருக்குது, நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதில் ஒன்றும் இல்லை, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இதில் என்ன மேட்டர் அப்படின்னா, நாம் இப்போ கன்ஸ்ட்ரக்டர் லேர்ன் பண்ணுறக்காக படிக்கிறோம். அதனால தான் நான் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்டர் பற்றி சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டரில் என்னென்னா, கன்ஸ்ட்ரக்டரோட மெத்தட் நேம் வந்து கிளாஸோட நேமுக்கு சேமாக இருக்கணும். இது வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்டர்னு எழுதிக்கலாம். பாஸ் பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணுறது எப்பவுமே வாய்டு தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இங்கே எதுவுமே பாஸ் பண்ணல. ஸோ இது எம்டி ஸ்டூடெண்ட்டை க்ரியேட் பண்ணோம். இங்கே வந்து ரெண்டு வேரியபிளை பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ரெண்டு வேரியபிளை பாஸ் பண்ணிடு. ஸோ இதை வச்சு கால் பண்ணாங்கன்னா மக்கள் அந்த பையனோட பேர் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிரும். யாரும் செட் பண்ணவே வேண்டியதில்லை. இன்னொரு செட்டர் மெத்தடெல்லாம் எழுதி கால் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதுக்காக இப்படி ஒன்று எழுதியிருக்கிறோம். ஸோ இது வந்து சும்மா இதை வந்து ஒரு டம்மி கிளாஸ் இப்படி கிரியேட் பண்ணிக்கிறத கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டியதில்லை. அடுத்து ஸ்டூடெண்ட் டெஸ்ட்டுக்கு போகிறோம். இங்கே போயிட்டு லெட்ஸ் கிரியேட் ஒன் ஆப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட் s1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட். இங்கே வந்து எம்டி கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நம்ம கால் பண்ணலாம். எம்டி கன்ஸ்ட்ரக்டரை வச்சு கால் பண்ணுறோம்னா இங்கே போய் பார்க்குற எம்டி கன்ஸ்ட்ரக்டர்னால் இப்படி இருக்குது, சரியா? அதனால் நாம் இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே நாமளும் எம்டி கன்ஸ்ட்ரக்டரை வச்சு கால் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணால் என்னதுன்னு பார்ப்போம். சிஸ்டம் system.out.println s1 dot get name போட்டிருக்கேன். dot out dot println s1 dot get age போட்டிருக்கேன். இப்போ என்ன மேட்டர்னா, நான் வந்து சும்மா நேமை ரிட்டர்ன் பண்ணி நேமை அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து சும்மா கெட்டர் மெத்தடுகளை கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே வந்து இப்போ எம்டி தான் பிரிண்ட் ஆக போகுது. ஏன்னா நான் எங்கேயுமே வேல்யூ பாஸ் பண்ணல. வேல்யூ பாஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரக்டரையே நான் கால் பண்ணாதனால எனக்கு சும்மா எம்டி தான் வரப்போகுது. இப்போ ரன் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் வராது. ஸோ ரன் பண்ணி பார்க்குறோம். சி நல். ஃபஸ்ட் இதனோட வேல்யூ வந்து நல், செகண்ட் ஏஜ் வந்து 0. ஏன் நல்லு 0 அப்படின்னா, இன்டிஜர் நம்ம எதுவுமே அசைன் பண்ணல, கரெக்டாக? இன்டிஜரினுடைய டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. அதே சமயம் ஸ்ட்ரிங்கினுடைய டிஃபால்ட் வேல்யூ வந்து நல். அதனால தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம ரன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நேம் நல்லும் இது 0வும் வந்துச்சு. அதுதான் மேட்டர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்படி இருக்குது. இதே சமயம் இதை வந்து நாம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணி பார்ப்போம். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஃபஸ்ட்டு நேமை பாஸ் பண்ணணும், செகண்டு ஏஜை பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரு பையனுடைய ஒரு நேமை பாஸ் பண்ணுவோம். என்ன பாஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் we have a name, string name 1, ஏதாவது ஒன்று வச்சுக்கிறேன். சும்மா நேம் 1 வேறு வைக்கிறேன். இன்புட் நேம்னு, input name equal to Raja, int input age equal to 15. இப்போ ஒரு இன்புட் நேமும் ஒரு இன்புட் ஏஜ் ரெண்டு இது வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு நம்பரும் வச்சுருக்கிறேன். அதை வந்து இங்கே பாஸ் பண்ணலாமா? ஏன்னா we have a constructor that is called that can accept name and age, சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட் இடத்துல ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணுமா? அப்போ இன்புட் நேம். செகண்டாக என்ன பாஸ் பண்ணும்? ஒரு இன்டிஜரை பாஸ் பண்ணும். இன்டிஜர் என்னது? இன்புட் ஏஜ். சரி, இப்போ இது ரெண்டையும் பாஸ் பண்ணியாச்சு. ஏன் எரர் வருது? த கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரிங் கமா இன்ட் இஸ் அன்டிஃபைன் வருது. ஏன் அன்டிஃபைன் வருது? நாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம். போய் பார்ப்போம்.
ஸ்ட்ரிங்கு இன்டிஜரு ஓகே. இங்கே வாய்டு இந்த இடத்துல நான் போட வேண்டியதில்லை. இந்த இடத்துல வாய்டு போட வேண்டியதில்லை. சரி, இது ஆக்சுவலாக ரிட்டர்ன் பண்ணுறது, இது எதையுமே ரிட்டர்ன் பண்ணுறதில்ல. அதனால் இங்கே வாய்டே நம்ம போட வேண்டியதில்லை. ஸோ மறந்துடக்கூடாது, கன்ஸ்ட்ரக்டரில் இங்கே வாய்டு போடக்கூடாது. ஸோ இங்கே போகிறேன். இந்த இடத்துல வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இன்ட்டு நேமு இன்ட்டு ஏஜுங்கிறது சரியாயிருச்சு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணால் இப்போ நான் பாஸ் பண்ணுற இந்த 2 வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ராஜா அண்ட் 15, இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறதுனால இங்கே போயிட்டு இங்கே செட் ஆயிடுது. மறுபடியும் இந்த 2 மெத்தடை கால் பண்ணோம்னா இந்த 2 மெத்தட், இந்த 2 வேல்யூஸ் இது மூலமாக செட் ஆச்சு இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ ராஜா அண்ட் நேம் வந்து இப்போ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். பார்ப்போமா? ஏன் அவுட்புட் விண்டோ தெரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து ரன் பண்ணுவோம். ரன் as ஜாவா அப்ளிகேஷன். இன்னும் ரன் ஆக மாட்டேங்குது. give me a second. ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுது. ஏன் ஓகே, இப்போ ரன் ஆயிடுச்சு. அப்போ ஏதோ ஆண்ட்ராய்டு வந்துட்டு இருந்துச்சு, அது ஏன்னு தெரில. இப்போ ரன் பண்ணோடனே கன்சோலில் பார்த்தா ராஜா 15 பிரிண்ட் ஆகுது. அது வந்து இந்த செட்டருக்கு தேர்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கு. எப்படி நம்ம செட் பண்ணாமலே பிரிண்ட் ஆச்சு, ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வழியாக பாஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இது வந்து சும்மா ஒரு டம்மி ஆப்ஜெக்ட். அந்த டம்மி ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே we are passing 2 strings. அதை 2 திரும்ப எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்குறோம். ஜஸ்ட் எ சிம்பிள் ஒர்க், அவ்வளோதான். பாஸ் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்டர் வழியாக பாஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல், முடிஞ்சது. கன்ஸ்ட்ரக்டரை பற்றி படித்தாச்சு. ஸோ எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் வேணால் எழுதிக்கலாம், 1 2 3 4 கன்ஸ்ட்ரக்டர் கூட எழுதிக்கலாம். எப்படி வேணால் பாஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணாமலே இருக்கலாம். ஸோ இதுதான் மேட்டர். பாஸ் பண்ணால் இங்கே உள்ள அசைன் பண்ணிக்கலாம். திஸ் அப்படிங்கிறது இந்த கிளாஸினுடைய ஆப்ஜெக்டை குறிக்குது, அவ்வளோதான். சரியா? கன்ஸ்ட்ரக்டரை பற்றி இவ்வளோ தான் தெரியணும். முடிஞ்சது மேட்டர்.